நம்ம தேவ பக்தியா ஒரு காரியத்துல வைராக்கியமா இருந்துட்டோம்னா தேவன் நமக்காக வைராக்கியமா இருப்பார். நீங்க தேவ பக்தியா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவன் தேவனுடைய வல்லமைய பார்ப்பான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. ராஜா வியந்து வைத்தார். எப்பா இந்த பொற்சிலையெல்லாம் சும்மா நம்ம செஞ்சது, இத தூக்கி உடைச்சு போடு, அதுல ஒண்ணுமே இல்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ஜீவனுள்ள தேவனை வணங்குறாங்கப்பா. அவங்க தேவன் தான் மெய்யான தேவன். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துறார். குறை சொன்னவன் என்ன நினைச்சிட்டான்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான் அக்னியில போடப்படுவாங்கன்னு சொல்லி நினைச்சான். ஆனா அந்த அக்னி அவனுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி அவன் நினைக்கவே இல்லை. கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கணும்னு சொன்னா ஆவியானவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.